மரியாதைக்குரிய நமது ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் அழைப்பாளர் கோவை ஐயூப் அவர்களை நஷ்டவாளிகள் யார் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் சிறந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளுக்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற ஒரு செய்தி ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. நபித்தோழர் கூறுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்க செல்லுகிற நாங்கள் திரும்ப வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களோடு திரும்ப வருவோம். செல்லுகிற பொழுது என்ன நிலையில் இருந்தோமோ அந்த நிலையல்ல நாங்கள் திரும்ப வரும் பொழுது என்று சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரைகளை கேட்டு உபதேசம் செய்யப்படுகிற உரைகளில் அமர்ந்து பயன்பெற்ற விதங்களை சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு பல பகுதிகளில் இருந்தும் பெண்களும் ஆண்களும் திரளாக வந்திருக்கிறீர்கள். சொல்லப்படுகிற கருத்துக்கள் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் அமைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை எந்த வகையான விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு
அதை ஏற்று நீங்கள் செயல்படுத்த முன்வர வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். காரணம், இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய நிலைகளிலே இருந்து கொண்டுதான் அவர்கள் பிறையை பற்றி பேசுவார்கள். அவர்களுடைய ஜமாத்துக்கென்றே ஒரு நிலைப்பாடுகள் உண்டு. அந்த நிலைப்பாடுகளைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப ஜுமாவுடைய மேடைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் அரங்கு நிகழ்ச்சிகளிலும் தேவைப்பட்டால் மாநாடுகளிலும் துண்டு பிரசுரங்களிலும் போஸ்டர்களிலும் வலியுறுத்தி அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது? இந்த ஹதீஸ்னா நமக்கு தெரியாதா? இதெல்லாம் நாம் கேள்விப்படாத சம்பவமா? கேள்விப்படுவதைத்தானே திரும்ப திரும்ப சொல்ல போகிறார்கள் என்கிற மனநிலையோடு இங்கே நீங்கள் இருந்தால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா? எவ்வளவு நல்ல செய்திகள் சொன்னாலும் உங்களுடைய உள்ளத்திலே அதை உள்வாங்குகிற சக்தியை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அல்லாஹு தாலா திருக்குரானில் எவ்வளவு இடங்களில் தொழுகையை பற்றி அல்லாஹு தாலா நினைவூட்டுகிறான். என்ன காரணம்? ஒரு இடத்தில் நினைவூட்டினால் போதாதா அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்று நாம் கட்டுப்பட்டு நடக்க? திரும்ப 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 அல்லாஹு தாலா நரகத்தை பற்றி, அவனை அஞ்சுகின்ற அந்த அச்சத்தை பற்றி, இபாதத்துகளை பற்றி அல்லாஹ் திரும்ப திரும்ப நினைவூட்டுவதற்கு என்ன காரணம் என்றால், உள்ளத்தில் ஆழப்பதிய வேண்டும். தெரிந்த விஷயமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது, தெரிந்த விஷயமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு செய்தி ஆழமாக பதிவதற்கு அது வாய்ப்பளிக்கும் என்பர்கள். ஆகவேதான் இந்த உரைகளில் சொல்லப்படுகிற பல நபிமொழிகள் உங்களுக்கு தெரிந்த நபிமொழியாக இருந்தாலும் இதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறைதான் நினைவுபடுத்துகிற ஒரு சபை. ஆகவே எந்த ஒரு சபையில் இருந்தாலும், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு சபையில் இருந்தாலும் அந்த சபையிலிருந்து நமக்கு என்ன மார்க்க அறிவு கிடைக்கிறது என்கிற ஒரு மாணவர் ஒரு தேடுதல் என்கிற ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய உள்ளம் கொஞ்சம் பரந்த நோக்கத்தோடு இருக்கும். சொல்லுகிற செய்திகளை உள்வாங்கும். சொல்லுகிற செய்தியில் நல்ல செய்தி இருந்தால் ஃபபஸ்ஸிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் அஹ்ஸனா. நபியே, ஒரு சில மக்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யார் என்றால், சொல்லப்படுகிற விஷயத்தை கூர்ந்து கவனித்து நல்லவை இருந்தால் ஏற்று வாழ்க்கையில் அமல் செய்வார்கள். அவர்களுக்கு நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். திறந்த மனதோடு யார் உரை நிகழ்த்தினாலும் அவர்கள் சொந்த கருத்தை சொல்ல போவதே கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனத்தை பற்றி பேசுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை பற்றி பேசுவார்கள். யார் பேசினாலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லவை என்ன? ஒரு தேடுதல் மனப்பான்மையோடு ஜுமாவுடைய நாட்களிலும் இது போன்ற உரைகளிலும் இன்னும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உரைகளை கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் ஒரு தேடுதல் எண்ணத்தோடு இருந்தால் மட்டும்தான் நல்ல நல்ல விஷயங்களை நம்முடைய மனது உள்வாங்கும் என்பது யதார்த்தம். என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். பிடிக்காத நான் எவ்வளவு ஆயத்துகளை எத்துணை மணி நேரம் பேசினாலும் உங்களுடைய உள்ளத்திலே உள்வாங்காது. பேசுவதற்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று வெறுப்புணர்வு, ஜமாத்தின் மீது வெறுப்புணர்வு, தனிநபரின் மீது வெறுப்புணர்வு, உங்களை எனக்கு பிடிக்காவிட்டாலோ, என்னை உங்களுக்கு பிடிக்காவிட்டாலோ, நான் சார்ந்திருக்கிற ஜமாத் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலோ, நீங்கள் சார்ந்திருக்கிற ஜமாத் எனக்கு பிடிக்காவிட்டாலோ, நம்முடைய மனோபாவத்தை எப்படி அமைத்துக் கொண்டோம் என்றால், இந்த ஜமாத்தினர்கள் அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடாது, இவர் சொல்வதை கேட்கக்கூடாது, இப்படி நமக்கு நாமே ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நல்ல செய்திகளை கேட்கிற வாய்ப்பை இழந்து விடுவோம். அந்த மனநிலைகளை கொஞ்சம் தூரமாக வைத்துக்கொண்டு எனக்கும் கொஞ்சம் நீங்கள் அவகாசம் தர வேண்டும் என்பர்களே. பொதுவாகவே ரமலானுடைய மாதம் வந்துட்டாலே முஸ்லிம்களுடைய நிம்மதியெல்லாம் கொஞ்சம் போயிடும். எப்போ நோன்பு வைக்கிறதுன்றே தெரியாது, எப்போ பெருநாள் கொண்டாடுறோம்னே தெரியாது. ஒரு சில மக்கள் அந்தந்த மொஹல்லாக்களில் ஜமாத்துகளிலே கூடி பிறை தகவல் வருவதை எதிர்பார்த்து இரவை கழிக்கக்கூடிய ஜமாத்தினர்கள் உண்டு உங்களுடைய பகுதிகளில். ஒரு சில மக்கள் ஜமாத்தியெல்லாம் சார்ந்திருப்பதில்லை. இப்பொழுது தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஹாஜியினுடைய அந்த அறிவிப்பை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிற மக்களும் உண்டு. ஒரு சில மக்கள் ஜமாத்தார்கள் என்ன தீர்மானிப்பது, ஹாஜிக்கு என்ன அந்த உரிமை இருப்பது, அவரவர்கள் அந்தந்த பகுதிகளில் பார்த்து தீர்மானித்தால் போதுமானது என்கிற வியாக்கியானம் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் பிறையை பார்த்து நோன்பு நோட்டு பெருநாள் கொண்டாடுகிற நம்முடைய சகோதரர்களும் உண்டு. கொஞ்சம் பேர்கள் உண்டு, அவர்களுக்கு பிறையை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. எல்லோரும் எப்பொழுது நோன்பு வைப்பார்கள் அப்பொழுது நோன்பு வைக்க வேண்டியதானே, இதற்கெல்லாம் ஒரு மீட்டிங் தேவையா, இதற்கு ஒரு வீடியோ கேசட் தேவையா, இதற்கு ஒரு அது கூடுமா இது கூடுமா தேவையா, எல்லாரும் எப்போ நோன்பு வைக்கிறாங்களோ அப்போ நோன்பு வைக்க வேண்டியதுதான்.
டைலர் கடையில் கொடுத்துருக்கிற துணி எப்ப தச்சு கிடைக்குதோ அப்ப பெருநாள் கொண்டாட வேண்டியது தானே. அதற்காக வேண்டி ஒரு ஜமாத்தையை எதிர்பார்க்கணும்? அதுக்காக வேண்டி ஒரு ஆலிம்களுடைய உரை தேவையா? சமூகம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அது. அந்த நிலையை ஒரு வாத பிரதிவாதங்கள் நடத்தி இது கூடுமா அது கூடுமா, அது சரியா இது சரியா, ஏன் தேவை? ஜமாத்துகள்ல அறிவிப்பு செய்வாங்க, தக்பீர் முழக்கம் வந்தா காலையில பெறுறான், இல்லைன்னா அன்னைக்கு நோன்பு, போதுமே. இப்படி ஒரு சில சகோதரர்கள். இன்னும் ஒரு சில சகோதரர்கள் அவர்கள் என்ன சமூகத்தில் நடுநிலை வகிக்கிறார்களாம். நம்ம ஹஜ்ஜி பெருநாக்கு ஜேஏக்கு சொல்ற மாதிரி அங்கெல்லாம் ஆஜிகள் கூடுற அன்னைக்கு ஹஜ்ஜி பெருநா கொண்டாடுவோம், நோன்பு பெருநாக்கு இவங்க சொல்ற மாதிரி கொண்டாடுவோம், எல்லாமே 2 ஜமாத்தும் வேணுமா. இப்படி ஒரு சில சகோதரர்கள். ஒரு சில சகோதரர்களை இப்ப லேட்டஸ்டா நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு கப்பு வாங்கும்போது மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு கப்பு வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோன்பு 30 நாள் அவங்க நோன்பு வச்சிருவாங்க. ஒரு நாள் ரெஸ்ட், அடுத்த நாள் பெருநாள். எதுக்கு இந்த ரெஸ்ட்? இதெல்லாம் என்ன நிலைப்பாடு என்றே நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சகோதரர்களே. அப்ப இந்த பிறையை குறித்து நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அப்படி ஒன்றும் இந்த சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கடமைகளில் ஒரு கடமையாக திகழ்கின்ற, இன்னும் சொல்ல வேண்டுமானால் சிறு பிராயத்திலே இருந்து முதிய வயது வரை எல்லோரும் வைத்து பள்ளி வாயிலை நிறைத்து அந்த மாதத்தை கண்ணியம் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற ஒரு இபாதத் இந்த நோன்பு. உங்களுக்கு திருக்குரானோடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹு தாலா தொழுகையை பற்றி எத்தனை இடங்களில் சொல்கிறான். ஹஜ்ஜுக்கென்று ஒரு தனி பாடமே உண்டு. போரை குறித்து ஜிஹாத்தை குறித்து வலியுறுத்தி சொல்லப்படுகிற நிறைய வசனங்கள் உண்டு. மார்க்க உலமாக்கள் இங்கே இருந்தால் இதற்கு பிறகு நீங்கள் சோதித்து பாருங்கள், நோன்பை குறித்து அல்லாஹ் எத்தனை இடங்களில் திருக்குறானிலே சொல்கிறான்? விரல் விட்டு எண்ணுகிற இடங்களில் மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான். காரணம் ஏன்? அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், முன்பு இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட இபாதத்து தான் இந்த நோன்பு, அது உங்களின் மீது கடமையாக்கி இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் இறையச்சம் உடையவர்களாக மாற. அது நமக்கு காலகாலம் வரப்போறது இல்லை, அது வேற விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முன்னாடி காலம் காலமா வைத்திருந்த நோன்பு, அந்த நோன்பை தான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இயற்கையாகவே அந்த மாதம் வந்தால் மதுபானம் மருந்துகிறவர்கள், வட்டி வாங்குகிறவர்கள் 1 மாசத்துக்கு லீவ் விடுவாங்க, பெருநாள் முடிஞ்சா கடை திறந்துருவாங்க. மதுபான பாட்டிலோடு நோன்பு திறக்கிற அன்பர்கள் எல்லாம் உண்டு, ரொம்ப பவ்யமான சகோதரர்கள் எல்லாம் உண்டு. அப்போ அந்த மாதம் வந்தால் எல்லோருக்கும் ஒரு பயம், இது கண்ணியப்படுத்த வேண்டிய மாதம், நோன்பு நோற்று இந்த மாதத்திற்கு மகத்துவம் சேர்ப்பது நம்முடைய கடமை என்று அந்த மாதம் வந்தாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம், எல்லோரும் அந்த நோன்பு வைக்கக்கூடிய ஒரு காட்சி. இப்படிப்பட்ட இந்த ஒரு இபாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு ஊர் மக்கள் சண்டையிட்டு பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருப்பாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் என்பது மக்களுக்கு ஒரு சந்தோஷகரமான காரியம், ஆனால் வீட்டில் துக்ககரமான காரியம். வாப்பா பெருநாள் தொழுது போவாரு, மகன் பெருநாள் தொழுக மாட்டாரு. மகன் சொல்லுவார், நீங்க போங்க வாப்பா, நாளைக்கு தான் எனக்கு பெருநாள் பாரு. அவருடைய தம்பி சொல்லுவாரு, அண்ணா நீங்க இன்னைக்கு போங்க, வாப்பா நேத்துக்கு போனார்ல, நீங்க இன்னைக்கு போங்க, எங்க ஜமாத்துல நாளைக்கு தான் அறிவிப்பு செய்வாரு தம்பி சொல்லுவாரு. ஒரு குடும்பத்துல எப்பதான் ஆடு வாங்கி பிரியாணி அரைத்து எப்பதான் சோறு போடுறது? 3 நாள் சோறு போட முடியுமா ஒரு குடும்பத்துல? முடியாது. இப்படி இன்டீரியல் மேட்டர் நிறைய குடும்பங்கள்ல உண்டு. நிறைய சகோதரர்கள் ரமலானுடைய மாதத்தில் நாம நோன்பு வச்சிருக்கோம். ஏப்பா நோன்பு வைக்கலையா? எங்க ஜமாத்துல இருந்து தலைமையில இருந்து இன்னும் அறிவிப்பு வரல. அப்படியா? ஏப்பா பெருநாள் கொண்டாடலையா? டவுன் ஹாஜி இன்னும் அறிவிக்கல, அதனால பெருநாள் கொண்டாடல. இப்படியே பேசி பேசி பழக்கப்பட்டிருக்கிறோமே, இது குறித்து என்னவென்று நாம் தெரிய வேண்டாமா அன்பார்ந்த சகோதரர்களே? இது என்ன தெரிய முடியாத ஒரு கோர்ஸா? இது காலையிலிருந்து மாலை வரை எத்துணை பேர்கள் பேசுகிறார்கள். ஒரு சில சகோதரர்கள் ஒரு சில முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்ன முடிவு? இந்த சென்னை பகுதியில் பார்க்கிற பிறையை கொண்டு போய் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே போய் பேசக்கூடாது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீங்கள் பிறை பார்த்தால் பஸ் ஏறி சென்னைக்கெல்லாம் வந்து பேசக்கூடாது. அது உங்க ஊரு பிறை, இது எங்க ஊரு பிறை என்கிற காலம் இருந்ததா இல்லையா? அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்களை எல்லாம் விளங்கி, என்ன விளங்கி, காஞ்சிபுரத்திற்கும் சென்னைக்கும் பார்டரில் ஒருத்தன் இருக்கிறான். இந்த காலை வச்சா சென்னை, இந்த காலை வச்சா காஞ்சிபுரம். இவனுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியல. இந்த பக்கம் திரும்பினா நோன்பு, இந்த பக்கம் திரும்பினா நோன்பு இல்லை.
இந்த பக்கம் திரும்பினா பெருநாள், இந்த பக்கம் திரும்பினால் பெருநாள் இல்லை. இது ரொம்ப அநியாயமான முடிவு. அதனால இந்த ஊர் என்கிற இந்த பெறையை மாநில அளவில் மாற்றி அமைத்து கொஞ்சம் விஸ்தீர்ணப்படுத்திருக்கிறார்கள். உள்ளம் கொஞ்சம் பரந்த நிலையில் வந்திருக்கிறது. இப்படி ஒரு சில சகோதரர்களுடைய முடிவு உண்டு. அவர்களுடைய இபாதத்திற்கு அவர்கள் தான் மறுமையில் பதில் சொல்ல போகிறார்கள். குற்றம் சுமத்தி பேச நான் வரவில்லை. பிறைகளுடைய நிலைப்பாடுகளை குறித்து நான் வேதனையோடு விளக்குகிறேன். ஒரு சில சகோதரர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தமிழக அரசு டவுன் ராஜ் எப்போ வாயை திறப்பாருன்னு அவரையவே பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் அவரை கண்ணுக்கு தெரியும். ஒரு சில சகோதரர்கள் ஜமாத்துகளுடைய முடிவுகளை, மொஹல்லாவுடைய முடிவுகளை எதிர்ப்பார்கள். அதில் ஒரு வேடிக்கை இருக்கு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஐக்கிய ஜமாத்துன்னு ஒரு ஊர்களில் ஜமாத்துகளில் பெரிய தீர்மானம் பண்ணுவாங்க. எல்லா பக்கமும் ஃபோன் போடுவாங்க. எங்கள் ஊர் கோயம்புத்தூர்லேருந்து வாளையாருக்கு பார்த்தீங்கன்னா கேரளா பார்டருக்கு 15 கிலோமீட்டர். கேலிக்கட்டில் பிறை பார்த்தா அதெல்லாம் கேரளா பிறை, தமிழ்நாட்டில் பேசாதீங்கன்னு 15 கிலோமீட்டர் வித்தியாசம் எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். ஐக்கிய ஜமாத் கூடுவாங்க. பாலக்காட்டில் பிறை பார்த்ததாக தகவல் வந்திருக்கு, அதை பற்றியே பேசாதீங்க, அது பார்டர் வேற. அல்லாஹ் தாலா இப்படியா புறையையும் சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி மாநில வாரியாக பிறை, மொஹல்லா வாரியாக பிறை, பகுதிகள் வாரியாக பிறை எப்போ தமிழக அரசின் மூலம் அறிவிக்கப்படுகிறதோ அன்றைக்கு நோன்பு, அன்றைக்கு பிறநாள், இப்படியெல்லாம் வைக்கிறோமே, இது நியாயமா? சரி, நம்முடைய வாழ்க்கையில வேற வேற நேரங்களில நாம் இந்த தமிழ்நாடு முழுக்க ஏன் சொல்ல வேண்டுமானால் தேவைப்பட்டால் இந்தியா முழுக்க நாம் ஒரு சில நேரங்களில் ஒரே பிறையை ஃபாலோ பண்றோம். அதை எப்போன்னு சொல்ல முடியுமா உங்களால? மீலாத விழாவுக்கு அரசாங்க விடுமுறை விடும் பொழுது அப்ப பாருங்க, தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒரே பிறை. ரபியுல் அவ்வல் பிறை 13 தமிழக அரசு மீலாது விழாவுக்கு இன்றைக்கு தான் விடுமுறைன்னு சொன்னா அன்னைக்கு தான் மீலாது விழா எல்லாரும் கொண்டாடுவாங்க. அப்ப இருக்கிற ரபியுல் அவ்வல் பிறை 13 அன்னைக்கு மட்டும் எப்படி சரியா வந்தது எல்லாத்துக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, காழ்ப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு, விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு இபாதத். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், காலம் காலமாக சங்கைக்குரிய இமாம்கள் எல்லோரும் இது குறித்து மக்கள் மன்றத்தில் ஆய்வு செய்து அவரவர்களுடைய ஆய்வுகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சமர்ப்பித்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் அது குறித்து நிச்சயம் தெரிந்தாக வேண்டும். பிறையை குறித்து கேட்டால் தலைமை சொல்லுச்சுன்னு சொல்லி பழகக்கூடாது. இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் விஞ்ஞான கணக்கு என்று கொஞ்சம் அதிகபட்சமாக ஆய்வு செய்து ஒரு சில மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூகத்திலே மெல்ல மெல்ல பதிவு செய்து வருகிறார்கள். அதுல ஒரு வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் இருக்கிற தலைமை கழக சுப்பீரியர் பேச்சாளராக இருந்தாலும், ஆய்வு செய்து பேசுகிற இன்னபிற மக்களாக இருந்தாலும், அவர்களிடத்தில் மக்கள் விஞ்ஞானத்தை குறித்து இப்படி சொல்லுகிறார்களே அது என்ன என்று கேட்டால் அதையெல்லாம் பேசக்கூடாது. தேவைப்பட்ட ஏர்வாடிக்கு போன் போடு. அப்ப நீங்க சொல்லுங்க, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள்ங்கிற ஹதீஸ அவரை பார்த்து நோன்பு வையுங்கள், அவரை பார்த்து நோன்பு விடுங்கள், அப்படி சொல்லுங்க. விஞ்ஞானத்தை பத்தி அப்படி ஏன் பேசுறீங்க? விஞ்ஞானம் என்கிற ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள், அதை மக்கள் மன்றத்திலே வைக்கிறார்கள். ஜமாத்தின் சார்பாக, தலைமையின் சார்பாக நேரடியாக ஏர்வாடிக்க புறப்பட்டு போய் இந்த யூடிஜி ஜிடிசி என்னமெல்லாமோ காலமெல்லாம் சொல்றீங்களா, டைமிங் எல்லாம் சொல்றீங்களா, இது குறித்து கொஞ்சம் பேசுவோமா, சந்தேகம் எனக்கு இருக்குன்னு சொல்லும் போது அதனுடைய ஆய்வாளர் சொல்லுகிறார், அதெல்லாம் மக்களுக்கு வழங்காத, அதெல்லாம் நீங்க பேசாதீங்கன்னு. மக்களுக்கு வழங்காத ஒரு செய்தியை சென்னை, திருநெல்வேலி, தென்காசி, தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மாநாடு போட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? மக்களுக்கு தெரியாத செய்தியை, மக்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வீரியத்தோடு நாங்கள் சொல்லுகிற நோன்பை நோற்காவிட்டால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒப்பானவர்கள், குஃப்ரு செய்கிறவர்கள் என்றெல்லாம் கடுஞ்சொல்லு வார்த்தையை பயன்படுத்துகிற உரிமையை கொடுத்தவர்கள் யார்? இதெல்லாம் ரொம்ப மோசமான விளைவைத்தான் சமூகத்தில் ஏற்படுத்தும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுகிற விதங்களில் இங்கே வித்தியாசப்பட்டு விட்டோம் நாம் எல்லாம். நான் இங்கிருந்து ஒரு உரை நிகழ்த்துகிறேன். நான் சொல்லுகிற உரையை எல்லோரும் ஒரே நேரத்தில் சரிசமமாக விளங்குவார்கள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அப்படி யாரையும் படைக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா உரையில் அருமையாக சொன்னார்கள், என்னிடமிருந்து கேட்கிற செய்தியை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள், உங்களை விட அவர்கள் தெளிவாக வேகமாக மார்க்கப்பணி செய்யக்கூடும் என்றார்கள். 5 விரலும் ஒரு மாதிரி அல்ல. நான் சொல்லுகிற விளக்கத்தை விரும்பினால் ஏற்றுக்கொள்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. காரணம், சொன்னாயா என்கிற கேள்விதான் எங்களுக்கு, கேட்டதை என்ன செய்தா என்கிற கேள்வி உங்களுக்குரியது. சொல்லுவது நம்முடைய கடமை என்கிற நிலைப்பாட்டில் இருந்தால் நோன்புக்கோ, அஜ்ஜு பெருநாளுக்கோ, ரமலானுடைய மாதத்திற்கோ எந்த களங்கமும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படாது. எவ்வளவு நபிமொழிகள் இந்த ஒரு இபாதத்திற்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை விஷயம் குறித்து சொன்னும் பொழுது காலையில நம்ம அன்சார் ஹுசைன் தொகுத்து வழங்கினார், அப்துல் காதர் மதனி சாப் தொகுத்து வழங்கினார். பிறை சம்பந்தப்பட்ட குர்ஆன் சுன்னாவினுடைய நிலைப்பாடுகள் என்ன, எல்லாம் நீங்கள் கேட்ட நபிமொழிகள் தான். பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள், பார்க்காமல் வைக்காதீர்கள், பார்க்காமல் நோன்பு பெருநாள் கொண்டாடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வைக்க கஷ்டமா, ஊட்டி கொடைக்கானல் போன்ற மேகமூட்டம் இருக்கிற பனிக்காலங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து சொன்னார்கள், உங்களுக்கு பார்க்கிற வாய்ப்பு இல்லை என்றால் 29 30 பூர்த்தி செய்யுங்கள். அங்கேயும் ஒரு சொல்யூஷன். 29 அது 28 தெரியலையா, வெளியிலிருந்து பார்த்த தகவல் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு பிரீஃபான ஒரு விரிவான ஒரு திட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய நோன்பு குறித்து பேசியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இனி கணக்கை பற்றி பேசுகிற அன்பர்களில் யாருமே பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள் என்கிற நபி மொழியை அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்களா? உண்டு. இல்லாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்கிற நபிமொழியை அவர்கள் நிராகரிக்கிறார்களா என்றால் இல்லை, அதுவும் உண்டு. தகவலின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டிருக்கிறார்களா? உண்டு. செயல்பட்டிருக்கிறார்களா? அதுவும் உண்டு. நாம் சொல்லுகிற இந்த 3 அடிப்படையையும் விஞ்ஞானம் பேசுகிற அன்பர்கள் நம்புகிறார்கள், மறுக்க முடியாது. காரணம், இது ஒரு நபிமொழி. இப்ப பாருங்க, 2 கிளாஸ்ல பால் இருக்கு. ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய பாலில் விஷம் லேசாக கலக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒரு கிளாஸ் பால், 2 கிளாஸ் பால் மொத்தம். நீங்களும் நானும் இந்த கிளாஸ் பால் ரொம்ப தூய்மையானது, 2 பேரும் குடிக்கலாம்னு சொல்றோம். இந்த ஒரு கிளாஸில் உள்ள பாலை நீங்க குடிக்க போகும்போது நான் சொல்றேன் அதுல கொஞ்சம் விஷம் கலந்துருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? குடிச்சு பார்த்துட்டு முடிவெடுக்கலாம்னு சொல்லுவீங்களா? சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் ஒதுக்குவீங்களா இல்லையா? கணக்கு பேசுகிற அன்பர்கள் எல்லா நபிமொழிகளையும் ஏற்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், இந்த 3 அடிப்படைக்கு மேலாக இன்றைக்கு நாம் எல்லாம் வாட்சி கட்டி நேரத்தை தீர்மானிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் நவீன காலமாகிவிட்டது. ஆகவே கணித்து சொல்ல முடியும், கணக்கிட்டு சொல்ல முடியும். ஏன் அதை கொஞ்சம் ஆய்வு செய்யக்கூடாதா என்று புதிய ஒரு வழிமுறையை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். அந்த புதிய ஒரு வழிமுறையை பேசுகிற நபருக்கே தெரிய மாட்டேங்குது. அதுதான் வித்தியாசம். பெரிய அதிசயமே அதுதான். இப்ப சமீபத்தில் நம்முடைய நண்பர் முஸ்தபா கமால் இங்கே வந்து எதற்காக வேண்டி வந்தார் என்றால், விஞ்ஞானத்தை பேசுகிற மக்கள் மத்தியில் இருக்கிற முரண்பாடுகளை விளக்குவதற்காக வேண்டியும், குறிப்பாக தற்பொழுது ஏர்வாடியிலிருந்து புறப்பட்டிருக்கிற பிறையினுடைய நிலைப்பாடுகள் என்ன, அவருடைய கேலண்டர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை விளக்குவதற்காக வேண்டியும் நமக்கு அறிமுகமான ஒரு அன்பர். சூழ்நிலை அவர் அதிகப்படியான வசனங்களையும் அதிசயங்களையும் எடுத்து போட்டு விளக்கி நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அவரிடத்தில் நிறைய உண்மைகள் உண்டு என்பதை மட்டும் இந்த சபையில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட உண்மை? இதே ஏர்வாடியிலிருந்து புறப்பட்ட அந்த பிறைக்காரர்களோடு நடந்து விவாதத்திற்கு அழைக்கிறார். நெல்லை திருநெல்வேலியில் 10-15 தினங்களுக்கு முன்பு ஒரு கூட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த கணக்கை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி, அவர்களுடைய கணக்கு சரியல்ல, இந்த கணக்கு தான் சரியான கணக்கு, இந்த கணக்கை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் ஆய்வு செய்யுங்கள், நான் சொல்லுகிற நேரத்தில் நான் சொல்லுகிற தேதியில் அந்த பிறை அந்த இடத்தில் இருந்தே உண்டாகும், அவர்கள் சொல்லுகிற தேதியில் அந்த கிழமையில் பிறை இல்லை என்று மறுக்க வந்த தோழர் அந்த தோழர். அவருக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் அது சத்தியமாக இருந்தால் ஆய்வு செய்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா அவருக்கு வழங்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் இங்கே வரவழைக்கப்பட்டார். நேரமின்மையின் காரணமாக விடுபட்டு விட்டது. islamkalvi.com என்கிற ஒரு இணையதளத்தில் ஹிஜ்ரி 1430 ஹிஜ்ரா கேலண்டர் என்கிற தலைப்பை நீங்கள் தட்டினால் இவருக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கும் நடந்த ஒரு நீண்ட ஒரு உரையாடல் நிகழ்ச்சி எழுத்து வடிவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உரையாடலில் நான் பார்த்தவரை நேற்றைக்கு ஒரு 10 பக்கம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் பார்த்தவரை இவர் கேட்கிற கேள்விக்கு அவர் கடைசியில் சொல்லி முடிக்கிற பதில் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்கிற கேள்விக்கு என்னிடத்திலே பதில் இல்லை. இந்த வாசகம் அப்படியே உண்டு. நீங்கள் கேட்கிற கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை. இந்த வாசகம் அதிலே உண்டு. மேலும் இந்த அன்பர் என்ன சொல்லுகிறார்? அந்த இணையதளத்தின் மூலம் விவாதத்திற்கு அழைக்கிறார். என்னுடைய சொந்த செலவில் இன்ன தேதியில் நான் அவைலபிளாக இருக்கிறேன், விரும்பினால் நமக்கு மத்தியில் விவாதம் வைத்துக் கொள்ளலாம் என்று விவாதத்திற்கு அழைக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட ஏர்வாடியை சார்ந்த சகோதரர் என்ன சொல்கிறார்? விவாதம் எல்லாம் மக்களுக்கு பயனளிக்காது. நடுவரை அமர்த்தி
விவாதத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்வது என்பது எந்த வகையிலும் மக்களுக்கு பலனளிக்காது என்று முஸ்தபா கமாலுக்கு பதில் சொல்கிறார். ஆனால் கோயமுத்தூரில் விவாதம் செய்தார்கள். யாரோடு? கேரளா நதுவத்தில் முஜாஹிதீன் என்கிற அன்பர்களோடு விவாதம் செய்தார்கள். இப்ப சென்னையில் ஒரு 1ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் விவாதத்திற்கு நாங்கள் தயார் என்று சம்பந்தப்பட்ட உலமாக்கள் அறிவிப்பும் செய்தார்கள். ஆனால் முஸ்தபா கமால் என்பவரோடு மட்டும் பதில் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? விவாதம் பலனளிக்காது, மன்றத்தில் தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது, எனக்கு தெரிந்த கருத்தை நான் சுயமாக முன்வைக்கிறேன், முடிந்தால் அதே போன்ற கூட்டங்கள் போட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று ஒரு 4-5 பதில்களை சொல்லி திரும்ப வருகிறார். நீங்கள் நானும் மட்டும் வேணா பேசுவோம், பாக்கி யாரையும் கூப்பிடக்கூடாது. அதெல்லாம் விவாதம் இல்லையா? நீங்க 2 பேர் பேசி இந்த சமூகத்தை இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உண்டாக்குவதற்கு நாங்கள் இழிச்சு வாருங்களா? ஒரு பகிரங்கமாக ஒரு விவாதம் வைக்கப்பட்டு உங்களுடைய விஞ்ஞான கருத்து, இந்த விஞ்ஞான கருத்து, குர்ஆன் சுன்னாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் 3 அடிப்படையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். 4வது ஒரு அடிப்படையை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அந்த சொல்ல வருகிற அந்த கருத்து நீங்கள் சொல்லும் பொழுது யாரும் மாற்று கருத்து சொல்லி இருக்க கூடாது. 12:20க்கு லுஹருடைய நேரம் சூரியன் நடுவுச்சியில் இருந்து சாய்கிறது என்றால் 12:20க்கு சாயாது, அது 11:50க்கு சாயும் என்றால் அந்த கணக்கு தவறு. உண்டுமா இல்லையா? 12:20க்கு லுஹருடைய நேரம், நோன்பு திறக்கும் நேரம், சஹருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம், யாரும் மாற்று கருத்து சொல்லாத அளவுக்கு உண்டான விஞ்ஞான உண்மை. அதுபோன்று தெளிவாக அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 3 அடிப்படைகளுக்கு உட்பட்டு அந்த விஞ்ஞான உண்மை இருந்தாக வேண்டும் என்று சொன்னால் அது என்ன தவறா? நியாயம் இல்லையா இது? இந்த 3 அடிப்படையை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். 4வது ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் எல்லோருக்கும் அந்த நாலேஜை, அந்த அறிவை உண்டாக்கிவிட்டு சமூகத்திலே அதை சொல்ல வர வேண்டும். இனி சகோதரர் முஸ்தபா அவர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், மிக முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? அமாவாசை, சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது அமாவாசை ஏற்படுகிறது. அமாவாசை ஏற்பட்டால் பிறை தேய்மானம் அடைந்து வளர்பிறை ஆரம்பமாகிறது. அமாவாசைக்கு பிறகு புதிய பிறை ஆரம்பமாகிறது. ஏர்வாடி சகோதரருடைய மையக்கருத்து என்னவென்றால், அமாவாசை என்றைக்கு உண்டானதோ மறாவது நாள் நோன்புதான். பிறை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் மாதம் பிறந்து விட்டதா இல்லையா? அவர்களுடைய கான்செப்ட். முஸ்தபா கமால் அவருடைய கான்செப்ட் என்ன? எந்த நாசா, எந்த அமெரிக்காவை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த நாசாவுடைய பிறை சம்பந்தப்பட்ட, சந்திரன் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் என்ன சொல்கிறது? அமாவாசை முடிந்தால் 12:30 மணிக்கு பிறகுதான் பைனாகுலர் தொலைநோக்கி கருவியின் மூலம் அந்த பிறையை பார்க்கிற வகையில் இருக்கும். கண்ணில் அல்ல, தொலைநோக்கி கருவி. இதை கொண்டு 12:30 மணி நேரத்திற்கு பிறகு பார்க்க முடியும். 15:30 மணி நேரம் ஆனால் தான் அந்த பிறையை இந்த கண் கொண்டு பார்க்க முடியும் என்று நாசா சொல்லுகிறது. அதை இந்த சகோதரர் சொல்லுகிறார் முஸ்தபா கமால், பிறை கண்ணால் பார்க்கிற வடிவம் வந்த பிறகுதான் நாளை துவங்க வேண்டும், அதுதான் சரியானது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் நிபந்தனையாக பேசியிருக்கிறார். அமாவாசை நிபந்தனை அல்ல என்று சொல்லுகிறார். அவருடைய கருத்து, பிறை பிறப்பதற்கு முன்னால் நாள் பிறந்து விட்டதை இனி எதற்கு வெறுமனே 15:30 மணி நேரத்தை ஏன் வெறுமனே அமர்ந்து நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? அமாவாசைக்கு பிறகு நாள் பிறந்து விட்டால் அது நோன்பு தானே, அது பெருநாள் தானே. நாள் பிறந்து விட்டால் பெருநாள் நோன்பு என்று கொண்டாடுவதில் உங்களுக்கு என்ன சிரமம் என்பது நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு கருத்து. சகோதரர் அதற்கு மாற்று கருத்து தெரிவித்து, அது மட்டுமல்ல, உங்களுடைய பிறை கணக்கு, அதாவது அமாவாசைக்கு பிறகு நாள் பிறந்து விட்டது என்கிற உங்களுடைய பிறை கணக்கினுடைய அடிப்படையில் 2003ஆம் ஆண்டு அமாவாசை என்று தெளிவாக தெரிகிற நாளில் நீங்கள் பெருநாள் கொண்டாடி இருக்கிறீர்கள் என்று நெல்லை ஏர்வாடி பகுதியில் துண்டு பிரசுரத்தின் மூலம் மக்கள் மத்தியிலே விநியோகித்து அவருடைய தவறை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படித்தான் கணக்கினுடைய நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. நாம் கேட்கிற கேள்வி ஒரே கேள்விதான், என்னுடைய அறிவுக்குட்பட்டு, என்னை விட மூத்தவர்கள் இங்கே உண்டு. அமாவாசைக்கு பிறகு நோன்பு வைப்பது மார்க்கம் என்று ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு மறுமை சம்பந்தப்பட்ட, கியாமத் சம்பந்தப்பட்ட வசனங்களை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு 80 பக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக தஜ்ஜால் வருகிற ஆயத்துக்களை எல்லாம் எடுத்து போட்டு அது எங்களுக்குரியது என்ற ஒரு புத்தகத்தையே நிரப்பி இவ்வளவு பெரிய பாடுபட வேண்டிய அவசியம் நண்பர்களே? நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? அவர்களை கூட நம்மை பார்த்து என்ன கேட்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விடு என்றார். அவர் பார்த்தாரா? இது அவர் உயிரோடு இருக்கும்போது இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கேட்டிருந்தா அவர் பதில் சொல்லியிருப்பாரு.
ரசூலுல்லாஹ் உயிரோட கிடையாது. ஒரு தூதர் ஒரு காரியத்தை கட்டளையிட்டால் இப்படி எதிர்கேள்வி கேட்கலாமா? அறிஞர் பெருமக்கள் உங்களுக்கு விளக்கினார்கள், அருமையாக விளக்கினார்கள். தராவி தொழுகையில் எல்லாம் வஜ்ஜத் குனூத் ஓதுகிறீர்களா இல்ல வித்ரில்? அந்த ஹதீஸை பாருங்கள். ஹசன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த குனூத்தை என்று வரும். திரும்ப நீங்கள் கேட்கிறீர்கள் ரசூலுல்லாஹ் குனூத் ஓதுனாரா? அப்பதான் நான் ஓதுவேன் இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளவு சட்டங்களை நிராகரிக்க வேண்டி வரும். நியாயமா இது? சரி, நீங்கள் திரும்ப அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேளுங்கள். அமாவாசைக்கு பிறகு மறாவது நாள் நோன்பு, மறாவது நாள் பெருநாள் என்றால் ரசூலுல்லாஹ் காலத்தில் அமாவாசை இருந்தான்னு கேளுங்க. கேட்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் அமாவாசை இருந்தது. இருக்க போய் தான் சூரிய கிரகணம் தொழுதாரு, சந்திர கிரகணம் தொழுதாரு. மகன் இப்ராஹிமுடைய மௌத்துக்கு கூட அந்த கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் சொன்னார்கள் மௌத்துக்காக வேண்டி. இல்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாரு. அப்ப கிரகணத்தோடு தொடர்போடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருந்தார். அப்படித்தானே? ஒரே ஒரு வார்த்தை இந்த சமுதாயத்தை பார்த்து அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அமாவாசைக்கு பிறகு நோன்பு, அமாவாசைக்கு பிறகு பெருநாள் என்று சொல்ல ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வகி இறக்கவில்லை என்று ஒரு கேள்வி திரும்ப கேளுங்கள். கேட்கணுமா இல்லையா? நிறைய கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களா இல்லையா? ஒரு கேள்வி திரும்ப நாம கேட்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை விஷயம் குறித்து பார்த்து வை, பார்த்து விடு, பார்க்காமல் வைக்காதே, பார்க்காமல் விடாதே, நோன்பை 30 பூர்த்தி செய், தகவல் வந்தால் தகவலை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலும் ஒரு நிபந்தனை, 2 சாட்சி வேண்டும். இவ்வளவு விளக்கம் அதற்கு. அமாவாசைக்கு அடுத்த நாள் நோன்பு, அமாவாசைக்கு அடுத்த நாள் பெருநாள். ஏன் தூதர் சொல்லவில்லை? ஏன் தூதர் சொல்லவில்லை? கணக்கு சம்பந்தப்பட்ட அதுதான் சரி என்று அலைந்து திரிகிற அன்பர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அமாவாசை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் உண்டு. அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் நோன்பு பெருநாள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் சொல்லல? நீங்க கேட்கிறீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் சொல்லல, ஏன் செய்யல என்று. அதே மாதிரி இது ஒரு கேள்வி. இறை நிராகரிப்பு நாட்களை முன்னு பின்னும் மாற்றுவது இறை நிராகரிப்பு என்று மக்களை பயமுறுத்தி அது குஃப்ரில் கொண்டு போய் விடும் என்றெல்லாம் அச்சத்தை ஏற்படுத்தி பாமர மக்களுடைய உள்ளத்தில் இது சரியா இருக்குமோ அது சரியா இருக்குமோ ஒரு நடுநிலையை உண்டாக்கி ஏன் இவ்வளவு காடு? நீங்களே உங்களுடைய புத்தகத்திலே போட்டிருக்கிறீர்கள், தோழர்கள் மத்தியில் உம்ரா செய்யும் பொழுது நபித்தோழர்கள் மத்தியில் இது 1வது பிறையா, 2வது பிறையா, 3வது பிறையா, நபித்தோழர்கள் மத்தியிலே வாக்குவாதம் நடந்தது. இப்னு மசூத் தானே, இப்னு அப்பாஸ், இப்னு மசூத் போன்ற நபித்தோழர்கள் அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஆயிஷா அவர்களிடத்தில் நீங்களே புத்தகத்தில் போட்டிருக்கிறீர்கள், ஆயிஷா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், நோன்பாக இருக்குமோ பெருநாளாக இருக்குமோ என்று கேட்டார், இல்லை என்று பதில் சொல்லியிருக்கிறார். அந்த மக்கள் அவர்கள் தங்களுடைய சக்திக்குட்பட்டு அன்றைக்கு எந்த வசனம் யாருக்காக வேண்டி இறங்கியதோ அந்த மக்கள் அந்த வசனத்தை எப்படி விளங்கினார்கள்? ஒரு நாளை முன்னும் பின்னும் ஆக்குவது குஃப்ர் என்று விளங்கி எல்லா மக்களும் குஃப்ரிலா இருந்தார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நண்பர்களே. அப்போ ஒவ்வொரு வியாக்கியானங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலே கொடுத்து அதிலும் ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஏர்வாடியில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பிறையை நோன்பை தீர்மானிக்க வேண்டும் என்று பேசுகிறார் அதனுடைய ஆய்வாளர். அவரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் விஞ்ஞானத்தை பற்றி பேசினால் ஹதீஸை பற்றி பேசுவார். ஹதீஸில் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்றால் ஒரு பூமி உருண்டை எடுத்து வச்சு சுத்துவார். சுத்தும் போது நம்ம தலையும் சேர்ந்து தான் சுத்தும். அது எங்க பிறக்குது, எங்க வருது, என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் புரியக்கூடிய ஒரு காலம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி வருமாக இருக்கும். அதற்கு நாம் எல்லாம் என்ன குற்றம் செய்தோம்? இந்த ஜமாத் என்ன குற்றம் செய்தது? இந்த ஜமாத்தில் இருக்கிற அன்பர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? அதிலும் ஒரு வேடிக்கை, இந்த வெறித்தனம் எந்த அளவுக்கு போனது என்பதற்கு இவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணத்தை அன்சார் சகோதரர் சொன்னார் காலையினுடைய ஒரு உரையில். இந்த கணக்கு அல்லது பார்த்துத்தான் வைக்க வேண்டும், ருஹியத் அடிப்படையில் பார்த்துத்தான் வைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு, கணக்கின் அடிப்படையில் உள்ள ஒரு நிலைப்பாடு, அது இன்றைக்கு சமீபத்தில் திருநெல்வேலிக்கு மேலிருந்து புறப்பட்ட ஒரு செய்தி அல்ல, அதற்கு வயசு கூடுதல் உண்டு என்று ஒரு செய்தியை சொல்லி பார்த்துத்தான் வைக்க வேண்டும் என்கிற ஃபத்வாவை சொன்ன ஒரு மனிதரை துடிக்க துடிக்க வெயிலில் நிறுத்தி வைத்து கொடூர தண்டனை கொடுத்து கொலை செய்கிற அளவுக்கு மனோபாவம் பறந்திருக்கிறது என்றால் இது எங்கிருந்து புறப்பட்டது என்பதை மெல்ல நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயம் ஆய்வு செய்தாக வேண்டும். இன்றைக்கு இந்த பிறை பார்க்கிற அன்பர்கள் சென்னையில் எப்படி என்று தெரியவில்லை, வேறு வேறு பகுதிகளில் மெல்ல மெல்ல நம்மெல்லாம் பார்த்தா சலாமே சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி பார்த்த சலாம் எல்லாம் சொல்றது கிடையாது. அவர்கள் என்று தனி ஒரு கூட்டம், தனி ஒரு இனம் மாதிரி இன்றைக்கு ஆகிவிட்டார்கள். நியாயமா இது? அல்லாஹ் விடுவானா? சகோதரத்துவம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விலை மதிக்க முடியாதது, காசு கொடுத்தால் கிடைக்குமாது? நீங்களும் நானும் முயற்சி செய்தால் உங்களை நானும் என்னை நீங்களும் நேசிக்க முடியுமா? ஒரு ஜமாத்தை உருவாக்குவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சிரமமான காரியம். அதை உடைப்பது, ஒரு பழமொழி சொல்லுவார்கள்,
விலை மதிக்க முடியாத ஒரு கப்பலை ஓட்டை போட்டு கவிழ்க்க வேண்டுமானால் 1000 ஓட்டை அதற்கு தேவையில்லை, ஒரு ஓட்டை போதும் என்பார்கள். அதே போல ஜமாத்தை உருவாக்குவது ரொம்ப சிரமம். நிறைய பேருடைய தியாகம் உண்டு, நிறைய பேர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், நிறைய பேர்கள் பொருளாதாரத்தை வாரி வாரி இறைத்திருக்கிறார்கள் ஒரு ஜமாத்தை உருவாக்க. உடைப்பதற்கென்று அதிகப்படியான முயற்சி எல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இன்றைக்கு அந்த நிலை உருவாகி வருகிறது. சரி, அது போகட்டும். இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு 100 சகோதரர்களில் நீங்கள் சொல்லுகிற பயான் ஒன்றும் எங்களுக்கு அவ்வளவு ஒரு திருப்தி இல்லை. நாங்கள் கணக்கில் தான் தொழுவோன்னு ஒரு 10 பேர் சொல்றீங்க. ஒரு 10 பேர் என்னதான் இருந்தாலும் தலைமையினுடைய அறிவிப்பு கேட்டு சென்னையினுடைய பிறையை நாங்கள் சென்னைக்கு மட்டும்தான் வச்சுக்குவோன்னு ஒரு 10 சகோதரர் முடிவெடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சகோதரர்கள் 3 அடிப்படை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் அந்த அடிப்படைக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்ற முடிவு இன்னும் கொஞ்சம் பேர் எடுக்கிறீங்க. எல்லோரும் இந்த பள்ளிக்கு 5 நேரம் தொழுது வந்துட்டு இருந்தா இது ஒரு தனி கூட்டம், அது ஒரு தனி கூட்டம், இது ஒரு தனி கூட்டம் ஆகலாமா? ஆவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டுமா? இபாதத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அந்த இபாதத்தை கொண்டு மறுமையில் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி செய்கிறீர்கள். அந்த இபாதத்தை எப்படி செய்தால் என்று அல்லாஹ்வுடைய தூதரை நிறுத்தி மறுமையில் அல்லாஹ் கேட்கும் பொழுது நாங்கள் சொல்லுகிற பதில், யா அல்லாஹ் 3 விஷயத்தை இந்த தூதர் சொன்னார். பார்த்துவை, பார்த்து விடு, தெரியாவிட்டால் 30 பூர்த்தி செய், அதுவும் இல்லை என்றால் அதிகப்படியாக தகவல் வந்தால் வை என்று இந்த தூதர் சொன்னால் நாங்கள் செய்தோம். இன்னும் ஒரு சில சகோதரர்கள் தலைமை சொன்னார் நாங்கள் செய்தோம். அல்லாஹ் விடுவானா? இது என்ன அப்படிப்பட்ட இபாதத்தா இது? இன்னும் ஒரு சில சகோதரர்கள், யா அல்லாஹ் எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க, எனக்கு எல்லாமே சுத்தி சுத்தி காமிச்சாங்க, இது அங்க பிறக்குது, இது இங்க பிறக்குது, இது ஃபியூஜியை பாய் லண்டனை பாருலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரா சொன்னா? அவங்க தான் சொன்னான். அவன் சொன்னா நீ செஞ்சிருவியாடா? நியாயமா இது? எதுக்கு நான் தூதர் அனுப்புனேன்னு நல்லா கேட்க மாட்டானா? இது என்ன உலக சம்பந்தப்பட்ட வியாபார சம்பந்தப்பட்ட விஷயமா இது? இது என்ன கொடுக்கல் சம்பந்தப்பட்ட விஷயமா இது? இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயம். ரப்பானி அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். மறுமை நாளில் உங்களுக்கு நான் நோன்பு, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வந்து இந்த இபாதத் பரிந்து பேசுகிற அந்த நபிமொழி எவ்வளவு அழகாக சொன்னார்கள். நான் நோன்பு யா அல்லாஹ் 13.5 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவனை தியாகம் செய்ய வைத்தவன் நான். ஆகவே எனது பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள் என்று இந்த இபாதத் மறுமை நாளில் உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டுமானால் நீங்கள் செய்கிற இபாதத்தினுடைய நாலேஜை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. தயவு செய்து ஜுமாவுடைய மேடையில் நான் சொன்னதை போல வந்தவர்களுக்கு தெரியும், மார்க்கம் என்கிற அந்த ஒரு கோர்ஸ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்லுவார்கள், நாமெல்லாம் கேட்கிற மக்கள் என்கிற நிலையிலே நீங்கள் இருக்கிற வரை இந்த குழப்பத்திற்கு உங்களுக்கு தீர்வே கிடைக்காது, தீர்வே கிடைக்காது. புகாரி ஹதீஸ் வந்துருச்சு, முஸ்லிம் ஹதீஸ் வந்துருச்சு. முஸ்லிம் ஹதீஸ் வெளிவரும் போதெல்லாம் சகோதரர்களை பார்த்தா முஸ்லிம் ஹதீஸ் வந்துருச்சா, எப்போ வெளியிட்டாங்க, முந்தானத்து வெளியிட்டாங்க, என்னமோ இவர் பல வருஷமா தேடிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தெரிஞ்சுன்னு அதிர்ச்சிகரமா போய் காசை கொடுத்து வாங்கி வச்சு பூட்டியாச்சுன்னா அது ஒரே பூட்டு தான். அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம்ல என்ன இருக்கு, இப்படி ஏதாவது பயான்ல சொல்லும் போது ஐயப்பா முஸ்லீம்லயே இருக்குதா? ஆமா முஸ்லீம்ல தான் இருக்குது. புகாரியில இருக்குது. ஐயப்பா நான் பல நாள வாங்கி வீட்டுல வச்சிருப்பேன், எடுத்து படிச்சு பார்த்தா புகார்ல இருக்குது தெரியும். இந்த வீட்டுல வச்சு பூட்டி வைக்கிற வரையும் நீங்க இந்த சமூகத்துல மார்க்க அறிவை நீங்க பெறவே மாட்டீர்கள் என்கிறதெல்லாம் கருத்துல கொண்டுதான் மறுமையில நஷ்டவாளி யாருன்னு ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. அந்த மறுமையில நஷ்டவாளி யாரு? மறுமையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர்கள் மறுமையில நஷ்டவாளிகளாக வருவார்கள். நரகத்துடைய வேதனை தாங்காமல் ஒவ்வொரு மனிதர்களும் மறுமையில் அந்த கஷ்டத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுவார்கள், யா அல்லாஹ் நான் இதை செஞ்சனே, யா அல்லாஹ் நான் அதை செஞ்சனேன்ட்டு. 67வது அத்தியாயத்துடைய 10வது வசனம், 33வது அத்தியாயத்துடைய 66, 67, 68, 69வது வசனம் எல்லாம் கண்டிப்பா நீங்க பாக்கெட்ல குறிச்சு வச்சிருக்கணும். அது இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு புதிதான ஒரு கொள்கையின் பக்கம் மக்கள் ஈர்க்கப்பட்டால், நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன், யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, புதிதாக ஒரு கொள்கையின் பக்கம் மக்களுக்கு புதிசான ஒரு விஷயம் தெரிஞ்சு அதற்கு மக்கள் ஈர்க்கப்பட்டால் அதனுடைய ஸ்பீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவங்க பேசும்போதெல்லாம் 10ல் 6, 5ல் 3, 2ல் 12, 300ல் 7, 5ல் 12, 109ல் 7, 9ல் 28 பாருங்க பாருங்க அனுப்பாங்க. ஏன்னா காலகாலமா தௌஹீதில் இருக்கிறவன் சிறுக்கு வந்து எவ்வளவு ஆதரித்து பேசுகிறார்கள். ஒரு சாரார் அல்லாஹ்வுக்கு உருவமே கிடையாது என்று பேசுகிறார்கள். இணை வைத்தலின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். மௌத்தா போனவங்களுக்கு காது கேட்குமா கேட்காதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சார்ட்டே போடுறானா. எத்தனை பேருக்கு அந்த நம்பர் தெரியும்? யாருக்கும் அந்த நம்பர் தெரியாது. சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில், அது 5ல் 8ங்க ஐயுபாய், இது 10ல் 3ங்க ஐயுபாய், இது 8ல் 14ங்க ஐயுபாய். அப்ப அக்கீதா சம்பந்தமான வசனங்கள் ஏன் மெமரியில நிறுத்தல? அது தேவையில்லையா?
மக்களை சிறுக்கில் இருந்து காப்பாற்றுவது நம்முடைய கடமையாச்சே, அதுதான் தலையாய கடமையாச்சே. அதற்காக வேண்டித்தானே இந்த ஜமாத் இவ்வளவு பாடுபடுது. அதற்காக வேண்டித்தான் நம்முடைய சகோதர இயக்கங்கள், அமைப்புகள் இவ்வளவு ரத்தம் சிந்தி இவ்வளவு கொடூரமான அடிப்படையில் அதை எதிர்த்து போரிடுகிறார்கள். எல்லாம் கான்செப்ட் ஒண்ணுதானே, இணை வைத்தலை ஒழிப்பது, விஜயத்தை ஒழிப்பது, மதுகபில் இருந்த மக்களை காப்பாற்றுவது. அந்த கான்செப்ட் இன்னைக்கெல்லாம் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம். அதெல்லாம் ஓல்டு பேஷன். இந்த ட்ரெஸ் வருமா இல்லையா, ஒரு வருஷத்துக்கு ஓல்டு பேஷன் மாதிரி, அதெல்லாம் ஓல்டு பேஷன். நியூவா ஏதாவது சொல்லுங்க என்கிற அளவுக்கு மனநிலை மாறிவிட்டது. மாற்றி அமைக்கப்பட்டது புதிய புதிய கொள்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடைமுறை, ஹதீஸுகள், மார்க்கம் என்பது எப்பொழுதும் ஒன்றுதான். அது என்றைக்கும் ஓல்டு ஃபேஷன், எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லல. கியாம நாள் வரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இபாதத், அது குறித்துள்ள நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தாக வேண்டும். ஒரு துறையை சார்ந்து ஆய்வு செய்ய முற்படும் பொழுது எவ்வளவு வேகம்! காலமெல்லாம் இருந்தீர்களே இந்த ஜமாத்தில், இணை வைத்தலை எதிர்த்து பேச பேச்சாற்றலை வளர்த்துக் கொண்டீர்களா? இணை வைத்தலை ஒழிப்பதற்காக வேண்டிய ஆயத்துகளை மனனம் செய்தீர்களா? இந்த சமூகத்தில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி பிரிவுகளை களைந்து ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பாடுபடுகிற பொழுது அது சம்பந்தமான அது சம்பந்தமான ஆய்வுகளை செய்தீர்களா? இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் குரானும் கையுமாக இருந்து கொண்டு, எப்பொழுது பார்த்தா ரோட்ல எல்லாம் யாருமே பார்க்கறது எல்லாம் மேலேயே தான் பார்த்து நடக்கிறாங்க. இப்போ இது 3ஆம் பிறையா, 2ஆம் பிறையா, 5ஆம் பிறையா, கையெல்லாம் வச்சு பார்க்குற அளவுக்கு டெக்னிக்களை சொல்லி கொடுத்து மக்களை இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் வானத்தையே பார்த்துட்டு பாருன்னு சொன்னா பூமியில எவ்வளவு காரியங்கள் இருக்கு. இது வருடத்திற்கு ஒரு முறை இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏதோ அவர்கள் என்ன இஷ்யூ பண்ணுகிறார்கள் தெரியுமா? ஒரு வசீகரம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேலண்டர் உண்டு, இந்துக்களுக்கு ஒரு கேலண்டர் உண்டு, முஸ்லிம்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்கக்கூடாது. யாரு வேண்டான்னு சொன்னா? யாராவது வேண்டான்னு சொன்னோமா? கேலண்டர் தாராளமாக எல்லாத்துக்கும் போடத்தானே செய்கிறாங்க. சகோதரர் முஸ்தபா சகோதரர் ஒரு கேலண்டர் போட்டிருக்கிறாரு. ஏர்வாடியிலிருந்து ஒரு கேலண்டர் வருது. எவ்வளவோ இஸ்லாமிய கேலண்டர்கள், ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் கேலண்டர் அடிச்சு போடுறாங்க. இல்லை எந்த கேலண்டர் சரியில்லை, நாங்கள் போடுற கேலண்டர் தான் சரின்னு அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு கேலண்டர் போட்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. ஏன் மக்களை போட்டு குழப்பறீங்க? சிவகாசிக்கு போய் அங்கே ஒரு மீட்டிங் போட்டு சிவகாசிக்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சு கேலண்டர் எல்லாம் போட்டவங்களாம் அங்கே வாங்க, நாங்கள் சொல்ற கேலண்டர் தான் சரின்னு கேலண்டருக்கு ஒரு மீட்டிங் போடுங்க. கேலண்டர் இல்லாதனால என்னமோ தமிழகமே கொஞ்சம் நாளில் ரொம்ப ஸ்தம்பித்து போற மாதிரியும், இந்தியாவை தலைகீழாக மாறுவதை போலவும், கேலண்டர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுவாசிக்கிற காற்றையே விட முடியும், இல்லைன்னு செத்தே போயிருவீங்கிற அளவுக்கு ஒரு கேலண்டரை வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? சவுதி அரேபியா, UAE, குவைத், கத்தர், மஸ்கத், இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் கேலண்டர் உண்டு. எல்லோரும் கேலண்டர் அடிப்படையில் அரசாங்கத்தையே இன்றைக்கு இயக்குகிறார்கள். அரசாங்கத்தின் அடிப்படையில் இயக்குகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி தமிழகத்தில் வந்தால், இந்தியாவில் வந்தால் நமக்கு ஒரு கேலண்டர், அன்றைக்கு இருக்கிற அறிஞர் மக்கள் ஒன்று கூடி விஞ்ஞானங்களை ஆய்வு செய்து நமக்கு ஒரு கேலண்டரை தருவார்கள். அதற்கு ஒரு ஜமாத்து வேணுமா? கேலண்டர் போடுறதுக்கு ஒரு ஜமாத்து, பிறையை கணித்து சொல்வதற்கு ஒரு ஜமாத்து, நாங்க சொல்ற டேட்ல தான் பெருநா கொண்டாடுங்கிற ஒரு ஜமாத்து. இப்போல்லாம் மக்கள் நிறைய ஹிஜ்ரத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? 29 நோன்பு வந்தா கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வண்டி பிடிச்சி ஹிஜ்ரத் போறோம். எங்கடா போறோம்? நாங்கள் பெருநா தொழுகைக்கு ஏர்வாடிக்கு போறோம். ஏங்க எல்லாம் பள்ளிவாசலே இல்லையா? இதெல்லாம் கோயிலா இது? ஏன்னா பள்ளிவாசல் இல்லையா எங்கேயுமே? 2 பேர் சேர்ந்தா ஜமாத்து போடலாம் நீங்க சொல்றீங்க, 4 பேர் இருந்தால் ஜும்மா தொழுகலான்னு சொல்றீங்க. ஒரு வேன் பிடிச்சி இங்கிருந்து போய் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை அங்க போய் காமிக்கிறாங்க. முடிஞ்சோன்னு என்ன சொல்றாங்க? உங்களுக்கெல்லாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு SMS வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அரஃபாவில் 10,000 ஹாஜிகள் கணக்கின் அடிப்படையில் ஒன்று கூடினார்கள். அல்லாவுக்கே எல்லா புகழும், மாஷா அல்லாஹ். ஒரு SMS வந்திருக்குமா? நமக்கெல்லாம் வந்ததுங்க. நாம திரும்பி அனுப்பணும். ஹாஜிகள் 29,50,000 பேர்கள் ஹாஜிகள் சவுதி அரசாங்கத்தின் அடிப்படையில் அரஃபாவில் ஒன்று கூடினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படி நாங்க போட்டு SMS அனுப்பணும். அதோட நிறுத்திட்டாங்க. எதுக்கு மாஷா அல்லாஹ், எதுக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்? இபாதத் செய்வதற்கு என்ன அவ்வளவு பெரிய கோரம் வேணுமா? அவ்வளவு பெரிய ஜமாத் வேணுமா? நீங்களே சொல்லுகிறீர்கள் இந்த கான்செப்ட் மக்களுக்கு புரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்கள் வருவார்கள், ஆகவே இப்பொழுதுதான் ஆரம்பமாயிருக்கும் நீங்க சொல்றீங்க. பெருநாள் தொழுகை வரும்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? பெருநாள் தொழுகை வரும்பொழுது பெருநாள் தொழுகை வரும்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? நாங்களுடைய ஜமாத் பெரிய ஜமாத், ஏர்வாடியே நாங்கள் கலக்கி எடுத்து விட்டோம். என்ன மாநாடாது? இபாதத்து எங்கிருந்தெல்லாம் வண்டி பிடிச்சி போய் ஒரு கூட்டத்தை சேர்த்துற அளவுக்கு அது என்ன கஅபாவா அங்க இருக்குது? சுபஹான் அல்லாஹ். மக்களுடைய மனநிலையை பார்த்தீர்களா? கண்டிப்பாக அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் மார்க்கத்தை கட்டாயம் படிக்க வேண்டும். படிக்காவிட்டால் படிக்காதவங்களுடைய அறியாமையை நிறைய பேர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த பயன்பாட்டுக்கு நீங்களும் ஆளாகி இபாதத்துகளை ஒரு தனி மனிதன் சொன்னான் என்பதற்காக, ஒரு ஜமாத்து சொன்னார்கள் என்பதற்காக, உங்களுக்கு பிடிக்காதவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக எந்த செய்தியும் உள்வாங்காமல் உங்களுக்குரியதை மட்டுமே ஏற்று நீங்கள் செயல்பட்டால்
அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். 67வது அத்தியாயத்தின் 10வது வசனம், காலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாய்கிலு மா குன்னா அஸ்ஹாபி ஸஈர். அல்லாஹ்வே, செவியேற்காமல் போனோமே, விளங்காமல் போனோமே, சிந்திக்காமல் போனோமே என்கிற ஒரு புலம்பல் சப்தம் திருக்குரானில் உண்டு. அன்பானவர்களே, மார்க்கத்தை பொறுத்தவரையில் மறுமையோடு தொடர்புடையது, உலக சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. மார்க்க அறிவு என்பது, இபாதத் என்பது உலகத்தோடு மட்டும் நெறியக்கூடிய காரியம் அல்ல, அது மறுமையோடு சம்பந்தப்பட்ட காரியம். உங்களுடைய கபருடைய வாழ்வு, மறுமையுடைய வாழ்வு சிறந்து விளங்க வேண்டுமானால் மார்க்க அறிவுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் மறுமை நாளிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் நஷ்டவாளிகளுடைய பட்டியலிலே நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். மறுமை நாளில் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, நரகத்தை நோக்கி மக்கள் ஓட்டப்படும் பொழுது அந்த நரகத்தை பார்த்து பயந்து, இன்னும் ஒரு சில வசனங்களில் நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக தூக்கி வீசப்படும் பொழுது என்றும் ஹதீஸ் வசனங்களிலே பார்க்கிறோம். அவர்களெல்லாம் புலம்புகிற பொழுது வானவர்கள் கேட்கிற கேள்வி என்ன? வேதம் வந்ததா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவர்கள் வந்தார்களா? ஆம் வந்தார்கள், ஆம் சொன்னார்கள். அதெல்லாம் ஜேஏகிச்சுடைய கருத்துன்னு இருந்துட்டோமே, அதெல்லாம் அந்த ஜமாத்துடைய நிலைப்பாடுன்னு நாங்கள் இருந்துகிட்டோமே, அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஆய்வு செய்யாமல் போனோமே, அவர்கள் சொல்லுகிற வசனங்களை சிந்திக்காமல் போனோமே என்கிற நிலை நீங்கள் இந்த இடத்தில் வந்து சொல்லி நாங்கள் கேட்கிற நிலையில் இருந்தாலும் நம்ம யாருக்கும் அந்த நிலை வந்துவிடக் கூடாது. அன்பாளர்களே, நம்முடைய சகோதர அமைப்புகளானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, யார் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ற கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர ஆட்களையோ ஜமாத்துகளையோ நாம் அந்த வெறுப்பு கண்ணோட்டத்தோடு பார்த்து நல்ல செய்திகளை சொல்லுகிற நேரத்தில் கேட்காமல் போய் அந்த நேரத்தில் மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன சொல்கிறேன்? அந்த நேரத்தில் மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? ஆகவே உள்ளங்கை நெல்லிக்கனி போல, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, எவ்வளவு பெரிய விஞ்ஞானம், கணிப்பு, கணக்கு என்று யார் வந்தாலும் சரி, யாருமே மறுக்க முடியாத நபிமொழிகளைத்தான் உங்களுக்கு தொகுத்து வழங்கினார்கள். பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள். அதிலும் ஒருபடி மேலாக பார்க்காமல் வைக்காதீர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டர். ஹதீஸோடு தொடர்பு இருந்தா தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைங்க வைங்கன்னு பாரு, இது இல்லாம அதை செய்யாதீங்கன்னு சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டர். அதை கணக்கு பார்க்கிறோம் என்கிற பெயரில் நிசாரமாக அந்த நபிமொழியை தள்ளி வைத்தால் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு அழகாக கேட்டார்கள். உம்மி நபி, நாமெல்லாம் உம்மி, நமக்கு கணக்கு தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னாருங்கிற நபிமொழியைத்தான் உங்கள் மத்தியில் சொல்லுவாங்க. உம்மினா நம்மளும் சேர்ந்துதான் உம்மி. அழகாக கேட்டார்கள். ஒரு 10-15 வருடத்திற்கு முன்னால் இந்த மொபைல் போன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய பையன் கையில கொடுத்தோம்னு சொன்னா அது எல்லா ஏரியாவிலையும் போய் விளையாண்டு வந்துடுவான் நம்ம பையன். இன்னைக்கு உண்டுமா இல்லையா? இமெயில்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, இணையதளம்னா என்ன, கீபோர்ட்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் தெரியாதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மகனுக்கு அந்த நாலேஜ் அல்லாஹ் கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்து வந்து விட்டது. உங்களுடைய பூமி உருண்டை, உங்களுடைய அமாவாசை, உங்களுடைய பூர்ணம் பௌர்ணமி எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இலகுவாக புரிந்து, இனி அது சரி என்று, எப்படி சரி என்று 3 அடிப்படைகளுக்கு உட்பட்டு அது சரி என்று வருமேயானால் அன்றைய கால மக்கள் செய்து கொண்டு போகட்டுமே. இன்றைய காலத்தில் இருக்கிற மக்களுக்கு எதுக்குமே தெரியாது. கணக்கை ஏற்கலாம் என்கிற கருத்துடைய அன்பர்கள் இங்கே வந்திருக்கலாம். கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து யோசித்து பாருங்கள். கணக்கு சம்பந்தமான 4 எதிர்கேள்வி கேட்டால் பதில் சொல்ல நம்மால் முடியுமா? அல்லது சம்பந்தப்பட்ட நபருக்கு போன் போட்டு அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவோமா? அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னா அது இபாதத் அல்ல, உங்களுடைய இபாதத் அல்ல. நீங்கள் நாலேஜை வளர்த்து கொண்டு செய்யுங்கள். நாம சொல்றதுதான் கேட்கணும்ங்கிறதுக்கு அல்ல. இது பொதுவா ஒரு இபாதத்தை செய்யும் போது கணக்கு சரியா சரி என்பதில் தெளிவாக இருந்து நாலேஜுகளை வளர்த்து கொண்டு அந்த இபாதத்தை செய்யுங்கள். எங்கும் போன் போட்டு ஒரு மனிதனை சார்ந்து இருக்காதீர்கள். அவர் திடீர்னு கணக்கு நாளைக்கு சரியில்லைன்னு சொன்னா அதுவரை செய்த இபாதத்துல என்ன வருது? ஹதீஸ்ல எக்ஸ்பைரி டேட் இருக்குமா? விஞ்ஞானத்துல உண்டு. இன்றைக்கு ஒன்றை சொல்லுவார்கள், நாளைக்கு ஒன்றை சொல்லுவார்கள். வேர்வாடியில இருக்கிற 2 சகோதரர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு. அவர் சொல்லுகிற கணக்கு தப்பு, பிறையே வராது, இப்படி வருவதற்கு சாத்தியமே அல்ல. அவர் போட்டிருக்கிற இந்த 2010 கேலண்டரில் நான் சொல்லுகிற கேலண்டர் அடிப்படையில் 4 நாள் வித்தியாசம் வருகிறது. 1 நாள் 2 நாள் அல்ல, 4 நாள். இவருடைய கேலண்டருக்கும் அவருடைய கேலண்டருக்கும் 4 நாள் வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசத்தை எல்லாம் அவர் எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு ஒரு உண்மை புரிகிறது. இதில் ஏதோ கான்ட்ரவைஸ், மாற்று கருத்து வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகமானது என்னைக்காவது செய்ய சொல்லியிருக்கிறாரா? எவ்வளவு பயான்ல நீங்க ஹதீஸ்ல கேட்டிருப்பாங்க. ஹராம் தெளிவானது, ஹலாலும் தெளிவானது, நடுவில் ஒன்று உண்டு, அதை போய் யாரும் செய்யாதீங்க, செய்தினா ஹராமா செய்தவங்களை போல ஆவீங்க. மனசு நம்ம கிளியர் கட்டா இருந்துட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க, அப்புறம் பிரச்சாரம் பண்ணுங்க.
அப்புறம் என்ன வேணாலும் அந்த அடிப்படையில் நீங்கள் இபாதத் செய்யுங்கள். அதுவரை இப்படி செய்கிற மக்களை குஃப்ரில் உள்ளவர்கள் என்றும் இறை நிராகரிப்பாளர்கள் என்றும் நாளை முன்னுக்கு பின் மாற்றி அவர்கள் அப்படி பண்ணிவிட்டார்கள் இப்படி பண்ணிவிட்டார்கள், பெருநா தினத்திலே நோன்பு வைப்பது ஹராம் என்றெல்லாம் அதிகப்படியான வீரியத்தோடு பேசி மக்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகி சமூகத்தில் காழ்ப்புணர்வுகளை உண்டாக்காதீர்கள். விலை மதிக்க முடியாதது சகோதரத்துவம். அவர்கள் செய்கிற இபாதத்திற்கு அவர்கள் பொறுப்பு, நான் செய்கிற இபாதத்துக்கு நான் பொறுப்பு. இந்த ஜமாத் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடி தீர்மானித்து இந்த முடிவை சொல்ல மார்க்க அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஜமாத்துடைய முடிவை சொன்னாங்க. மார்க்க அடிப்படையில் இந்த நிலைப்பாடு சரியாக இருக்கிற காரணத்தினால் அதன் பக்கம் மக்களை நாங்கள் அழைப்போம். இதுல என்ன தவறு இருக்கிறது? உரிமை உண்டுமா இல்லையா? எல்லோருக்கும் உரிமை உண்டு. சென்னையினுடைய பிறை போதும், மொஹல்லாவுடைய பிறை போதும், ஏரியா வாய்ஸா இருக்கிற மாநிலத்துடைய பிறை போதும், இப்படி எல்லாம் பேசுகிற நிறைய கருத்துடைய அன்பர்கள் உண்டு. நம்முடைய ஜமாத்துடைய கருத்து 3 அடிப்படைக்கு மாற்றமான முடிவே கிடையாது. சிறிய ஒரு நபிமொழியை புரிந்து கொள்கிற விஷயத்தில் சின்ன ஒரு தகராறு வந்ததை இந்த சபையிலே நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்படுகிறேன். என்ன கூட இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் வரை அப்துல் காதர் மனிஷாபுரத்திலே கேட்டேன். 3 அடிப்படை தான் இஸ்லாத்தில் உண்டு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில இருந்து கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டு 1 மாத காலம் மனைவியோடு கூட மாட்டேன் என்று சத்தியம் செய்த அல்லாஹ்வுடைய ரசூல் 29 முடித்துக் கொள்கிறார். 30வது நாள் வீட்டுக்கு புறப்படும் பொழுது தோழர்கள் வந்து மனைவிமார்கள் வந்து கேட்கிறார்கள். மனைவிமார்களா தோழர்களா? மனைவிமார்கள் வந்து சொல்லுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் மாதம் என்பது 30 ஆயிற்று, 29 நாள்லயே வருகிறீர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் என்பது 29. இது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிந்தது? கால் அடிபட்டு வீட்டில் இருக்கிறார், வெளியிலிருந்து தகவல் வரவில்லை, இவரும் வீட்டை விட்டு வெளியே போய் பிறை பார்க்கவில்லை, பிறை பார்ப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இது ஒரு 4வது ஒரு கான்செப்ட் தானே மதனி சாப். நான் வர்ற வரை நான் பேசிட்டு இருந்தோம். ஆனா நம்மள்ட்ட சொல்லாம எங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து அறிவித்தார். அருமையான ஒரு நபிமொழி கிடைச்சதா இல்லையா? இப்படித்தான் மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலமாக்கள் பேசும்போது, அறிஞர் பெருமக்கள் பேசும்போது, நீங்களே மார்க்கத்தை படிக்கும் பொழுது புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜிப்ரீலோடு தொடர்பு இருக்கிற ஒரு இறை தூதரை பார்த்து அவருக்கு கணக்கு தெரியாது என்று சொன்னால் நியாயமா இது? அவருக்கு கணக்கு தெரியாது, அவர் உம்மி சமுதாயம், நாம தான் அவரை விட கெட்டிக்காரர், நமக்கு தான் கணக்கு தெரியும்னா நியாயமா இது? வகையோடு தொடர்பு இருக்கிற ஒரு இறை தூதரையே விமர்சனம் செய்கிற அளவுக்கு போக்குகள் மாறிவிட்டதால் நாம் பிறை விஷயத்தில் தெளிவான ஒரு முடிவெடுக்க வேண்டும். 33வது அத்தியாயத்தின் 66, 67, 68வது வசனம், யௌம துக்கல்லபு வுஜூஹும் ஃபின்னார், தௌஹீதுக்கு வந்த காலத்திலே இருந்து சொல்லிட்டு இருக்கிற வசனம், தௌஹீதுக்கு வந்த காலத்திலே இருந்து நம்முடைய பத்திரிகைகளிலே போடுகிற வசனம். எந்த சகோதரர்கள் பேசினாலும் தனி மனித வழிபாடு, மதுஹப் வரி, மாயையில இருந்து மக்களை காப்பாற்றுகிற அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம துக்கல்லபு வுஜூஹும் ஃபின்னாரி யகூலுன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா. ஒரு சாராரின் முகம் நரகத்திலே போட்டு புரட்டப்படும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. அங்க போய் புலம்பி என்ன பலன்? இங்க கட்டுப்படுங்க கட்டுப்படுங்க அவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம். ஆனால் இங்க எல்லாம் கட்டுப்பட்ட தூதருக்கு தெரியாது, மறுமையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி நம்ம வந்து கணக்கின் அடிப்படையில் போனோம்னா என்ன விபரீதம் அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகவே மறுமையில் நஷ்டம் அடையாமல் இருக்க வேண்டுமானால் மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அதில் இருக்கிற காலமெல்லாம் அந்த இபாதத் நமக்கு ஒரு பாதுகாப்பு. பொதுவா இபாதத்து செய்தால் மட்டும் போதாது அன்பர்களே. இபாதத் எல்லாமே இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி ஜமாத்துடைய வளர்ச்சிகள் அதிகமாகி, பேச்சாளர்கள் அதிகமாகி, நிறைய உரைகளை கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிற காரணத்தினாலும், நீங்களே படிக்கிற காரணத்தினாலும் நிறைய சகோதரர்கள் இன்றைக்கு திரும்பி வருகிறார்கள். பள்ளி வாயில் நிரம்பி வருகிறது. ரமலானுடைய மாதத்திலெல்லாம் இந்த பள்ளியே போதாது என்று சொல்லுகிற அளவுக்கு வளர்ச்சிகள் இன்றைக்கு அதிகம். இபாதத்து செய்வது முக்கியம் அல்ல, அந்த இபாதத்தை பாதுகாக்க தெரிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். காலையிலிருந்து சாயங்காலம் வரை கடுமையா போய் உழைக்கிறோம். உழைச்ச பணத்தை பாதுகாக்காம திருடங்கையிலையோ அல்லது வழிப்பறிக்காரங்கையிலையோ அந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? சம்பாதிக்க தெரிகிற அளவுக்கு பாதுகாக்க தெரியலையே அந்த மடையனுக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அதே போல அதாவது இழப்பு உலகத்துல தான், நாளைக்கு போய் மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். ஆனா இபாதத்துகளை பொறுத்தவரையில் செய்வது முக்கியமல்ல, செய்கிற இபாதத்தை பாதுகாக்க பழக வேண்டும். அந்த இபாதத்தை கொண்டுதான் கபருடைய வாழ்வு, மறுமையுடைய வாழ்வில் நமக்கு வெற்றி தோல்வி நமக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அதை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா எடையே போடுகிறான். தொழுகை எடை போடப்படும், நோன்பு எடை போடப்படும், இபாதத்துகள் எடை போடப்படும். எடை போடப்படும் என்கிற இந்த இபாதத்தை மரணிக்கின்ற வரை கையிலே வைத்து பாதுகாக்க வேண்டும். யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் தூக்கி கொடுக்கிற மனோநிலையில் நாம் இருந்துவிடக் கூடாது. என்னுடைய தொழுகையின் மூலம் நான் சொர்க்கம் செல்ல வேண்டுமே தவிர என்னுடைய தொழுகையின் மூலம் இன்னொருவர் சொர்க்கம் சென்றால் அது என்ன இபாதத்? அது என்ன நோன்பு?
நான் கஷ்டப்பட்டு, நான் உழைத்து, நான் சம்பாதித்து செய்த என்னுடைய இபாதத் நான் சொர்க்கம் போக பயன்பெறவில்லை, இன்னொருவர் சொர்க்கம் போக பயன்பெற்றிருக்கிறது என்றால் என்ன இபாதத் அந்த இபாதத்? அப்ப இபாதத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இபாதத்தினுடைய அறிவோடு, இஸ்லாம் என்றால் 3 அடிப்படை, பல முறை சொல்லி இருக்கிறேன். இஸ்லாம் என்றால் முஸ்லிம் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டால் இஸ்லாத்துடைய அறிவை முதலில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்ட அறிவின் அடிப்படையில் இபாதத்து செய்ய வேண்டும். வளர்த்து கொண்ட அடிப்படை அறிவை வைத்து இபாதத்து செய்து பிற மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற 3 அடிப்படை முஸ்லிம்களாகிய நமக்கு உண்டு. அந்த அடிப்படையை பயன்படுத்தி, நம்முடைய அறிவை பயன்படுத்தி இபாதத்துகளை செய்து அந்த இபாதத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உரை, இந்த நிகழ்ச்சியை தவிர யாரையும் கொச்சைப்படுத்தி பேசவோ, யாரையும் இழிவாக கருதவோ, நாங்க பார்க்கிற போறதான் சரி, நீங்க பார்க்கிற போற சரி அல்ல என்று விதண்டாவாதம் பேசவோ நாங்கள் இங்கே வரவில்லை. எவ்வளவு பெரிய விஞ்ஞான காலம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மைகள் தோன்றினாலும் சரி, 11ஆம் தேதி பிறை பிறக்கும் என்று சொன்னால் அந்த பிறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று தகவல் அல்லது பார்வை என்று சொன்னார்களே, அந்த ருஹியத் என்கிற அடிப்படைக்கு உட்பட்டு வந்தால் மட்டும்தான் அந்த விஞ்ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர 3 அடிப்படையை ஓரமாக வைத்து 4வது அடிப்படையை கிரியேட் செய்து இதுதான் மார்க்கம் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது சிரமமான காரியம். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியும் கிடையாது என்பது நான் அறிந்த சிறிது அறிவை வைத்து உங்களுக்கு நான் செய்திருக்கிற உபதேசம். நீங்களும் ஆய்வு செய்யுங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள். மறுமை நாளில் வெற்றியாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்தருள்வானாக. அன்பானவர்களே, கடந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மோடு இருந்த பல சகோதரர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே இல்லை, அப்படித்தானே? நண்பர்களாக, குடும்பங்களாக நம்மை விட்டெல்லாம் அவர்கள் சென்று விட்டார்கள். இனியும் ஒரு குறுகிய காலமே ரமலானுடைய மாதத்திற்கு உண்டு. அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் ஒவ்வொருவரும் அழகான கண்ணியத்தோடு அந்த ரமலானுடைய மாதத்தில் இபாதத்துகளை செய்து நாம் ஒவ்வொருவரும் மறுமை நாளிலே வெற்றி பெறுகிற ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக நோன்பு ரொம்ப நெருக்கமா வர நம்முடைய உள்ளத்தில் அப்படி அல்ல சந்தோஷம், அளவுக்கு அதிகமான சந்தோஷம் உள்ளத்துல பொதுவா ஒரு இறை விசுவாசிக்கு. காரணம் என்ன? பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மாதம், ஜிப்ரீல் எல்லாம் வந்து போகிற மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த இரவை உள்ளடக்கி இருக்கிற மாதம், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மாதம், செய்கிற இபாதத்துகளுக்கு வரையறை இல்லாமல் கூறி தருகிற மாதம், இப்படி எண்ணற்ற சிறப்புகளை சொல்லி இருக்கிற ரமலானுடைய மாதத்தை எதிர்கொள்ள போகிறோம். நாம் இந்த மாதத்தோடு, இந்த ரமலானுடைய மாதத்தோடு, இந்த வருடத்தோடு நாம் எல்லாம் புதிய மனிதர்களாக மாற வேண்டுமா வேண்டாமா? நிச்சயம் மாற வேண்டும். காழ்ப்புணர்வுகள் அகற்றப்பட வேண்டும். உள்ளங்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். பழைய சகோதரத்துவம், எந்த சகோதரத்துவம்? 84இல் இந்த ஏகத்துவம் எடுத்து சொல்லப்படும் பொழுதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சென்னையில் வந்து உட்கார்ந்து அப்படியே வரலாற்றுவார், யாருக்குமே தெரியாம அவர் வரலாற்றார். இங்கிருந்து பார்த்த உடனே தொழுகை முடிஞ்சு ஓடி போய் கட்டி முடிச்சு, நீங்க எந்த ஊர்? கன்னியாகுமரி. அங்கெல்லாம் தௌஹீத் வந்துருச்சா, மாஷா அல்லாஹ்லாம் சொன்னதெல்லாம் போக இப்போ அப்படி பார்த்துட்டோம்னா எந்த அமைப்புக்காரன் புதுசாக ஒருத்தர் வந்திருக்க மாதிரி தெரியுது, வேற அமைப்பு உள்ள மாதிரி தெரியுது. இதெல்லாம் நிலைகள் வந்து விட்டது. சகோதரத்துவம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய நேமத். என்னை நீங்கள் நேசிக்க, உங்களை இவர்கள் நேசிக்க, இவர்களை நீங்கள் நேசிக்க காசு பணம் கொடுத்தாலும் அந்த பாசம் கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுக்கிறேன் அதை உங்களுடைய உள்ளத்தில். வாய்த்தசிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அந்த அத்தியாயத்தில் பாருங்க, வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். வேறுபட்டு இருந்த குரோதங்கள் இருந்த உள்ளங்களை எல்லாம் அகற்றி சகோதரர்களாக மாற்றினேனே, அது என்னுடைய அருள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை அமைப்புக்காக வேண்டியோ, வெறுப்புக்காக வேண்டியோ, மசாயில் பிரச்சனைகளுக்காக வேண்டியோ நாம் நிச்சயம் பால்படுத்தினால் அதற்கு தனியா முதல்ல அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அதற்கு தனியா அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, திங்கள் வியாழன் 2 நாள் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற நாள். திங்கள் வியாழன் 2 நாள் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற நாள். ஒரு சில மனிதனுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் யார்? சகோதரர்கள் மத்தியிலே குரோதங்கள் உருவாகி 3 நாளையும் தாண்டி பேசாமல் இருந்தானே, அவனுடைய அமல் பதிவு செய்யப்படாது. எவ்வளவு பாரதூரமானது! அமல்கள் பதிவு செய்யப்படாது. சகோதரர்கள் மத்தியிலே குரோதங்களை உண்டாக்கினால், வெறுப்புகளை உண்டாக்கினால், சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கோபதாபங்கள் வரலாம், உடனடியாக கலைந்து 3 நாள் தாண்டி விடக்கூடாது. 3 நாளைக்குள்ளாக சகோதரர்களாக மாறிவிட வேண்டும். எதற்காக சண்டை? எதற்காக வேண்டி குரோதம்? என்ன தேவை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்ன தேவை? நான் தொழுகிறேன் என்றால் என்னுடைய தொழுகை எனக்கு, நீங்கள் தொழுகிறீர்கள் என்றால் உங்களுடைய தொழுகை உங்களுக்கு. ஒரே சஃபிலே விரலை ஆட்டி தொழுகிறவர்கள் உண்டு, ஆட்டாமல் தொழுகிற அன்பர்கள் உண்டு.
நாம் பயான் செய்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் மீது தக்பீர் கட்டினார்கள். கெட்டாமல் தொழுகிற அன்பர்கள் உண்டு. இதுக்காக வேண்டி ஜமாத் ரெண்டாக்க முடியுமா? சஹாபாக்கள் மத்தியில எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்கள் மத்தியில. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொன்னார், நான் இப்படித்தான் விளங்கினேன் ஒரு நபித்தோழர். தொழுகையில் இன்னொரு நபித்தோழர், நான் இப்படித்தான் விளங்கினேன் இன்னொரு நபித்தோழர். விளங்கிய காரணத்தினாலேயே அந்த ஊர் ரெண்டானதா, ஜமாத்துகள் ரெண்டானதா, சஹாபாக்கள் மத்தியில் அடிதடிகள் வந்ததா? அல்ல. அவர்களுடைய இபாரத் அவர்களுக்கு, இவருடைய இபாரத் இவர்களுக்கு. நல்ல சிந்தித்து செயல்பட்டு அந்த செயல் சத்தியமாக இருந்தால் 2 நன்மை, தவறாக இருந்தாலும் ஒரு நன்மை. ஒரு நன்மைக்குரிய அந்த காரியத்தை நான் ஏன் பகைக்க வேண்டும் என்னுடைய சகோதரனை? இப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் எனக்காக நீங்களும், உங்களுக்காக வேண்டி நானும், எனது குடும்பத்திற்காக வேண்டி நீங்களும், உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி நானும், நாம் சார்ந்திருக்கிற ஜமாத்தும் ஜமாத்தினுடைய மக்களும், நல்லுள்ளம் படைத்த எல்லோருக்காக வேண்டியும் துஆ செய்து ரமலானை வரவேற்று அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தந்து கடைசி நாள் வரை லைலத்துல் கத்ர் 29ஆக கூட இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த இரவு வரை அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து நீண்ட நெடிய இபாதத்துகளை செய்து, தௌபா செய்து, பிரார்த்தனை செய்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த சபையில் ஒரு சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் சபையை விட்டு போகிற பொழுது அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்ட ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை, அதை நிச்சயம் அல்லாஹு தஆலா நமக்கு நன்மையாக மாற்றித்தர வேண்டும். காரணம் யாரும் விரும்பி செய்ததல்ல, எதாச்சியாக ஏற்பட்டது என்ற பரந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கிருந்து பிரிய வேண்டும். அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.